இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, சிக்கன் கபாப் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா ஜூஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சின்ன பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கங்க. லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒரு 10 பேர் பார்த்தாலும் நீங்கள் எனக்கு லைக் பண்ணிங்கன்னா நல்லா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். லைக் வந்து ஒரு 4, 5 பேர் தான் லைக் காமிக்கிறீங்க, இல்லாட்டி 1, 2 இப்படி தான் இருக்குது. நான் வந்து எலும்பில் தான் சிக்கன் எடுத்துருக்கேங்க. சின்ன ஜாரில் எடுத்துருக்கனால 2 செட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். பெருசாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் ஒரே இதில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பேஸ்ட்டாக. இதுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள். சின்ன ஸ்பூனுங்கிறனால 1 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். பொடிசா மல்லித்தழை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நான் வந்து சாப்பரில் போட்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க. அப்போ தான் நம்மளுக்கு நைஸாக கிடைக்கும். பிசைகிறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் மொத்தமாக போட்டிங்கனாக்கா வாயில் நம்மளுக்கு நல்லா அடிபடும். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் மசாலா நல்லா பரவி வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க மறந்துட்டேங்க. அதையும் சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சு நம்ம வந்து ஒரு 1/4 மணி நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாம். நல்லா மசாலா நல்லா காரமாக நல்லா இறங்கி நல்லாயிருக்குங்க. நான் வந்து ஸ்டிக் எடுத்துருக்கேங்க. ஸ்டிக் இல்லைனா நீங்கள் வந்து கட்லெட் மாதிரி கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து எல்லா கடைகள்லையுமே கிடைக்குங்க. ஒவ்வொரு குச்சிலையும் நம்ம வந்து மெலிசாக தட்டி எடுத்துக்குவோம். நல்லா வந்து எல்லா இடத்துலையும் ஒரே லெவலில் நம்ம வந்து தட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரம் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி எடுத்து நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே லெவலில் தட்டி தட்டி வச்சிட்டோம்னா நல்லா சீக்கிரம் நம்மளுக்கு வெந்துடும். நல்லா ஜூஸியாக இருக்குங்க. இதை சுட சுட இருக்கிறப்ப சாப்பிடுங்க. ஆறிடுச்சுனாக்கா நம்மளுக்கு ஜூஸியாகவும் இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நல்லா சூடாக இருக்கிறப்ப நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பசங்கள் செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இதுக்கு நம்மளுக்கு வந்து ஆயிலும் ரொம்ப தேவைப்படாதுங்க. கம்மியான ஆயில் தான் தேவைப்படும். ரெசிபி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கொஞ்சோண்டு எண்ணெய் தாங்க இதுக்கு ரொம்ப தேவைப்படாத எண்ணெய் வந்து நம்ம இப்படி செய்கிறப்ப தானே இப்படி செஞ்சோம்னாக்கா நம்மளுக்கு நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். நம்ம வந்து ரொம்ப எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணோம்னாக்கா முருகலாக இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோதான் டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்காதுங்க. நல்லா பிரட்டி பிரட்டி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சிக்கன் வந்து எல்லா பக்கமும் வேகும். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நம்ம வந்து குச்சியில் வச்சு கொடுத்தா பசங்க நல்லா சாப்பிடுவாங்கங்க. நான் பாருங்கள் இது மாதிரி குச்சி இல்லைனா நம்ம இது மாதிரி தட்டி கூட நம்ம போட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து எண்ணெயெல்லாம் சேர்க்கல. அதில் பாருங்கள் எண்ணெய் அப்படியே நம்மளுக்கு ஓரமாக ஒதுங்கி நிற்கிது. அந்த எண்ணெயில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. சிக்கன் வாங்குனீங்க டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம எப்போயாவது ரொம்ப டெய்லி செஞ்சு கொடுக்க போகிறதில்ல. எப்போயோ நம்ம வந்து ஒரு வாரத்தில் 1 தடவை 2 தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிடுவாங்க. எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. கேட்டாக்கா டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம் குச்சி இருக்குது பாருங்கள், அதில் கூட நம்ம தட்டி இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கட்லெட் மாதிரி நல்லாயிருக்கும். சிக்கன் வாங்கினா இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள்.